ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோன் மெஹந்தி கிளாஸ் பார்க்க போகிறோம். மெஹந்தி கிளாஸில் இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன வேணும். ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸ் பார்க்கலாம். மெஹந்தி கிளாஸோட ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் நாலேஜு ஃபஸ்ட்டு. அதுக்கு என்னென்ன வேணும்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பென்சிலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோனில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நான் ஒவ்வொன்றா ப்ராப்பராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது பென்னு இல்லாட்டி பென்சிலு, ஓகேங்களா. ஸ்கேலு இல்லை எரேசர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து A4 ஷீட்டு, A5 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அன்ரூல்டு எக்ஸாம் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நோட்டு 3 டைப்ஸ் ஆஃப் நோட் இருக்குது. அடுத்து ரஃப் நோட்டு, ரெக்கார்ட் நோட்டு, ட்ராயிங் நோட்டு, நார்மலான நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ட்ராயிங் நோட்லேயே வித் பட்டர் பேப்பர் இருக்கிற மாதிரி நோட் வாங்கிக்கோங்க. அடுத்து GSMன்னு இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பரோடு வர்றது GSM 140 180 குவாலிட்டியோட வாங்கிக்கிங்க. அடுத்து ஒர்க் ஷீட் பேப்பர் வாங்கிக்கிங்க. அடுத்து ஹோம்மேடு கோன் வாங்கிக்கிங்க, அல்லாட்டி ஷாப் கோன் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எது இப்போதைக்கு நீங்கள் வந்து ஷாப் கோனே வாங்கிக்கிங்க. அடுத்து செலோ டேப்பு அல்ல ஃபெவிகால் வாங்கிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வேணும் ப்ராக்டிஸ் கோன் பண்ணுறதுக்காக. செலோ டேப் வேணும், டிஷ்யூ பேப்பர் வேணும். அடுத்து வந்து ஆயில் இல்லாத கோனாக வாங்கிக்கிங்க. இப்போ அது வந்து ஷாப்பில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கோன் வாங்கிங்க. ப்ராக்டிஸ்க்கு அதான் பெட்டராக இருக்கும். அடுத்து ஹென்னாக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம். ஹென்னாக்கு பார்த்திங்கன்னா பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ், பேசிக் ஃப்ளவர், பேசிக் வின்ஸ், ஃபில்லிங், கார்னர் ஃபில்லிங், பார்டர் ஃபில்லிங், பெல்ட்டு அண்டு பார்டர் ஃபார்மேஷன், கிரிட்ஸு 3 டைப்ஸில் இருக்குது. மேங்கோஸ் ஃபார்மேட் ஃபில்லிங், ஸ்பைசிங், மண்டலா, பேசிக் பீகாக் ஃபார்மேட்டு, ப்ரைடல் பீகாக்கு, ஜும்காஸு, எல்போ பேட்ச் டிசைனு, அம்பர்லா வித் எலிஃபண்ட். இது வந்து சிலபஸ். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான சிலபஸ் இது. அடுத்து வந்து ட்ரம்ஸு, கலசம், வெட்டிங் நாட்ஸு, எலஃபண்ட்டு, பேபி அண்ட் பிரைடலு, 3D செக்ஸ் அண்டு 3D கிரிக்ஸு, பிரைட் ஆர் க்ரூம் சைடு ஃபேஸு, 3x4 பிரைட் க்ரூம் சைடு வியூ, ராஜா ராணி ஃபேஸ் வியூ, பேபி ஷவர் தீம்ஸு, என்கேஜ்மெண்ட் தீம்ஸு, லார்ட் கணேஷா, அப்புறம் ஃபுல் ஹேண்ட் ஃபார்மேஷன் தியரி, அப்புறம் லெக் டிசைன் ஃபார்மேஷன் தியரி, டெமோ சீசன் வித் ஃபுல் ஹேண்ட் டிசைன் இருக்கும். ஹென்னா மேக்கிங், டெப்த் மிக்ஸாலஜி. அடுத்து எக்ஸாம் டே. உங்களுக்கு நாங்கள் எல்லா கிளாஸும் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் எக்ஸாம் டே வைப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். டெய்லி எவ்ரிடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் கைடன்ஸ் கிளாஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இது எதுக்காக கேட்குறோன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம்ல, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அடுத்து வந்து நீங்கள் ஒர்க் ஷீட் நீங்கள் வந்து வீட்டில் இதெல்லாம் நம்ம வந்து போட்டு பார்க்கணும். நீங்கள் அதுக்காக ஒர்க் ஷீட்டு, ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. இன்னும் வீட்டில் வந்து எப்படி நம்ம சொல்லித்தரோம் அது ஆன்லைன்லேயே நம்ம யூடியூப்லேயே போட்டுருவோம். நீங்கள் அதில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கோனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு பார்க்கணும். நல்லா இந்த மாதிரி கோனுங்க ஷாப்பில் வாங்குகிற கோன் வந்து அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக பென்சில் மாதிரி இருக்காது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நோட்டில் போடுறதுனால இதை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வாங்கிக்கிங்க.
இது பார்த்திங்கன்னா இங்கே பிடிக்கணும், நம்ம பென்சில் பிடிப்போம்ல அந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்பப்போ நம்ம தீந்துருச்சுன்னா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஃபில் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் லைன்ஸ் தான் போட்டு பார்க்கணும். டிஷ்யூ எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கோங்க. நான் பேப்பர் டிஷ்யூ தான் எடுத்திருக்கேன். கிளாத் டிஷ்யூ இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை பேப்பர் டிஷ்யூனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் லைன் போட்டு பாருங்கள். இப்படி நல்லா ப்ராப்பராக வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்ட் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். நல்லா நீங்கள் ப்ரெஸ் கொடுக்கணும், டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ரெஸ், அதை அப்படியே ஸ்லோ பண்ணாமல் நீங்கள் கீழே வைக்காமல் அப்படியே கொண்டு போகணும். நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஆனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பென்சிலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கோன்லேயே ஃபஸ்ட்டு ஒரு லைன், இதுக்கு பேர் லைன். இந்த லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஆர்டராக வரும். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். தீர்ந்துருச்சுன்னா இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி போடக்கூடாது, இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே மேலே கொண்டு போய் எட்ஜில் முடிக்கணும். கீழே இப்படி வச்சிங்கன்னா அது வராது. இப்படி ஹேண்டோடையோ இல்லை டிஷ்யூவோடையோ ஒட்டி வச்சிங்கன்னா வராது. நீங்கள் ஒரு சிங்கிள் டாட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஹேண்டை தூக்குனிங்கன்னா, கோனை தூக்குனிங்கன்னா டைரெக்டாக சூப்பராக லைன் வந்துடும். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.